சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் தமிழக போலீஸ் மற்றும் மத்திய போலீசார்கள் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பு செய்தனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் காவல் உதவி ஆணையர் வெங்கடேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக போலீஸ் மற்றும் மத்திய போலீசார்கள் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பு செய்தனர். தேர்தல் நேரத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தடுக்க சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை முழுவீச்சில் தயாராக இருப்பதை இந்த அணிவகுப்பு பறைசாற்றியது. விஜய் அரசியலுக்கு வந்ததே தவறு என்று விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். ஒரு நடிகரை நம்பி ரசிகர்கள் தங்களது வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்றும் அவர் கூறினார். சார், கேரியரின் உச்சனி ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். கேரியரின் உச்சனி சொல்கிறீங்க. இந்த பையன் அவர் பையன் சார், பாவம் எங்கே இருக்கா? ஒரு படம் எடுத்து இன்னும் வெளியே கொண்டு வர முடியல. அந்த சஞ்சய்ங்கிற பையன் அவன் ஒரு கேரியருக்காக சாப்பாடுக்காக எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியாமல் கேரியர் அவனே கேரியருக்கு இது பண்ணிட்டு இருக்கிறான். நீ கேரியரின் உச்சன்னிட்டு இருக்க. அவன் பொண்ணு ஆக போய் ஒரு பட்டம் வாங்க போயிருக்குது. அந்த பட்டம் வாங்க போகிற இடத்துக்கு கூட போக முடியாது. ஆனால் நீங்கள் கீர்த்தி சுரேஷுக்கு அங்கே பொங்கலுக்கு அரிசி அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. பொங்கல் உங்கள் வீட்டில் கொண்டாட வேண்டியதுன்னு எந்த கலாச்சாரத்தை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்க? தேர்தலை பொறுத்த மட்டும் தற்கொலைகள் யார், தவறானவர்கள் யார், இது இந்த கிளாமருக்கெல்லாம் தமிழ் மக்கள் நாங்கள் என்னைக்குமே அடிபணிய மாட்டோம் என்பதற்கு கிளியரான விடை கண்டிப்பாக கிடைக்கும் சார். இந்த நாட்டில் தவறானவர்கள் வந்துடக்கூடாது. வேற எந்த கட்சினாலும் வரட்டும். ஆனால் விஜய் மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டார் சார். வீட்டுக்குள்ள படுத்துக்கிடுவார். போய் அவர் பார்க்க முடியுதா? யாராவது போய் செங்கோட்டையனே புலம்பிட்டு இருக்கிறாராம். தெரியாம சின்ன பசங்களும் தெரியாம வந்துட்டேன் அப்படின்ட்டு.